ஏங்க நீங்கள் இன்னும் சவாரிக்கு கிளம்பலையா என்று மனைவியின் குரல் கேட்டு கடுப்பானான் பச்சையப்பன். ஏண்டி என்னை விரட்டுகிறதிலே குறியா இருக்கிறியே? காலையிலேருந்து 3 சவாரிகள் முடித்தாயிற்று. எனக்கு கொஞ்சமாவது ஓய்வு வேண்டாமா? நீ டிவியில் தொந்தரவு இல்லாமல் சீரியல் பார்க்குறதுக்காக என்னை விரட்டி விடுறியா என்று எரிந்து விழுந்தான் பச்சை. தனது காரை துணியால் துடைத்தபடி அடுத்த சவாரிக்கு தயாரானான் பச்சையப்பன். காரின் கதவை திறந்த அவன் மிதியடிகளை ஒவ்வொன்றாக எடுத்து உதற ஆரம்பிக்க பச்சையப்பையின் கண்ணில் பட்டது அந்த பொருள். காலையிலிருந்து 3 சவாரிகள், அதில் யார் இதை விட்டு சென்றது? மெல்ல குனிந்து காருக்குள் ஒளிந்து கொண்டிருந்த அந்த துணி மூட்டையை மெல்ல வெளியில் எடுத்தான் பச்சை. அந்த துணியை முடிச்சு அவிழ்த்த பச்சையப்பனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த சிறு துணி மூட்டையில் காசுகளும் பணவுமாய் எண்ண முடியாத அளவிற்கு கட்டப்பட்டிருந்தது. அதை கண்ட அதிர்ச்சியில் படபடவென கைகள் நடுங்க வியர்க்க தொடங்கியது பச்சையப்பனுக்கு. மீண்டும் அந்த சின்ன துணி மூட்டையை மனைவி வருவதற்குள் காருக்குள் அவசரமாய் ஒளித்து தெரித்தான் பச்சையப்பன். அவளுக்கு மட்டும் தெரிந்தால் அந்த ஊருக்கே தெரிந்த மாதிரி என பயந்தான். இதை எப்படி உரியவரிடம் சேர்ப்பது என்று குழும்பியபடி பிரமித்து நின்றான் பச்சை. ஆனால் அடுத்த நொடியே அவனும் ஒளிர்ந்தத பல நாள் ஆசை வெளியே எட்டி பார்க்க ஆரம்பித்தது. இதை ஏன் நாம் உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும்? இது நமக்கு காரு தந்த பரிசு, இதை நாமே வைத்துக்கொள்வோம் என்றே மனம் அலைப்பாய செய்வது அறியாத பச்சை அன்று இரவு முழுவதும் தூக்கமின்மையால் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். தனது நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளவே இந்த பணத்தை இறைவன் கார் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் செலவு செய்வது தப்பே இல்லை என்று தன் செயலை நியாயமாக்கி கொண்டான் பச்சை. மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை அன்று தன் நண்பர்களை வரவழைத்து மது விருந்து அளித்தான் பச்சையப்பன். என்னடா பச்சை, உனக்கு புதையல் எதுவும் கிடைச்சதா? காசை வாரி இறைச்சி செலவு பண்ணுற என நண்பர்கள் அவனை கிண்டல் செய்ய, ஆமாண்டா, புதையலை காருக்குள்ளே தோண்டி எடுத்தேன் என்று சிரித்தே சமாளித்தான் பச்சையப்பன். 2 நாட்கள் வேகமாய் நகர்ந்தன. பணத்தை எண்ணி பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்த பச்சை எப்படியும் அதில் 50,000 ரூபாய் தீரும் என மனதில் எண்ணியே மகிழ்ந்தான். இது நமக்கு கார் தந்த பரிசு என்று மீண்டும் மீண்டும் மனதில் ஆழமாய் பதிவு செய்து கொண்ட பச்சையப்பன் குற்ற உணவு எதுவுமின்றி செயல்பட தொடங்கினான். வீட்டுக்குள்ள ஆடம்பரமாய் பொருட்கள் வந்து குவிந்தன. ஆன்லைனில் ஆர்டர் போட்டு உணவுகள் வரவழைக்கப்பட்டன. சினிமா, மால் என்று குடும்பத்துடன் ஊர் சுற்றினான் பச்சை. இருப்பினும் இந்த பணத்தை காணாமல் பணத்துக்கு உரியவர்கள் வீட்டில் அழுது கொண்டிருப்பார்களோ என்ற குற்ற உணர்வு அவ்வப்போது வந்து எட்டி பார்த்து கொண்டுதான் இருந்தது. அங்கே காருக்குள் ஒளித்து வைத்திருந்த காசுகளோ இவனது ஆடம்பர செலவினால் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்தது. கையில் பணம் இருக்கு தைரியத்தில் வந்த சவாரிகளை தவிர்த்தான். தினமும் நண்பர்களுடன் குதூகலமாய் செலவு செய்தான். ஒரே வாரத்தில் காருக்குள்ளே இருந்த காசுகள் அத்தனையும் காலையில் மஞ்சள் துணி மட்டுமே மிஞ்சியது. மீண்டும் பழைய வாழ்க்கை. சவாரி செல்ல தயாரான பச்சை. இன்னைக்கு ஆன்லைன் சாப்பாடு போடலாமா என்று மனைவி கேட்க எரிந்து விழுந்தான் பச்சையப்பன். என்னடி எப்போவுமே காரு காசை கொடுத்துக்கிட்டே இருக்குமா என்று கணவன் கேட்ட கேள்விக்கு அர்த்தம் புரியாமல் முழித்தா அவனது மனைவி. கோபத்தில் அவளுக்கு அழுகை குற்றால அருவியாய் கொட்டியது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எப்போவுமே இந்த கார் தானே உங்களுக்கும் எனக்கும் சோறு போடுது என அவளுக்கு கத்திவிட்டு கண்ணை கசைக்கபடி அறைக்குள் சென்றாள். கோபமாய் சென்ற மனைவியை சமாதானப்படுத்த முயன்றான் பச்சையப்பன். அடியே என் செல்லம், உனக்கு இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளு. நமக்குள்ள ஒளிவு மறைவு எதற்கு என்று கார் தந்த பரிசை பற்றி மெல்ல மெல்ல சொல்ல முயன்றான் பச்சை. ஆனால் எப்படி ஆரம்பின்னு புரியாமல் தயங்கிய போது அவசரமாய் அவனை முந்திக் கொண்டாள். நானும் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணுங்க. நமக்குள்ள ஒளிவு மறைவு எதற்கு? ஆனால் எப்படி அதை உங்ககிட்ட சொல்கிறது புரியாமல் தவிக்கிறேன் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டால் அவன் அன்பு மனைவி. நீங்கள் காரு சவாரி போயிட்டு வர காசில் உங்களுக்கு தெரியாமல் நமக்காக சாமி படம் பின்னாடி மஞ்சள் துணியில் கட்டி சேர்த்து வச்ச பணத்தை காணோம். அது நீங்கள் கஷ்டப்பட்டு வச்ச காசு என்று சொல்லும்போதே விசும ஆரம்பித்தாள். தூக்கி வாரி போட்டது பச்சையப்பனுக்கு. அழாமல் என்னன்னு சொல்லு என்று பச்சை. அன்னைக்கு விளையாட்டாய் அந்த துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு ஓடிய உங்கள் சின்ன புள்ள அதை எங்கே போட்டானே தெரில. அவனை அடைச்சி கேட்டால் மறந்து போச்சுன்னு சொல்கிறான். அதை நீங்கள் வயிற்ற கட்டி வாயை கட்டி சிறுக சிறுக சேர்த்த காசு, உழைச்ச காசு திரும்ப கிடச்சிரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த காசு போனது தான், எங்கே போட்டானே தெரியலையே என தலையில் அடித்து கொண்டு சத்தமாக அழ ஆரம்பித்தாள் மனைவி. அன்னைக்கு நீங்கள் காரை தொடச்சிக்கிட்டு இருந்தப்ப நம்ம குட்டி பையன் வெளியில் ஓடி வந்தானே, அன்னைக்கு தான் அந்த துணி மூட்டையை எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டான். எந்த பாவி கையில் கிடச்சதோ. பொருளுக்கு ஆசைப்படுற எவனும் நல்லா இருக்க மாட்டான் என்று சாபமிட்ட மனைவியின் பேச்சை கேட்ட பச்சையப்பனுக்கு தலை சுற்றியது. காருக்குள்ளே கிடந்த காசு என்னுடையதா என நினைத்து தரையில் சாய்ந்தான் பச்சை.
உண்மையை சொல்ல தயங்கிய பச்சை, அவள் சேர்த்த பணம் இன்று காணாமல் போனதாகவே இருக்கட்டும் என வாய் பேசாமல் மௌனமானான். தன்வினை தன்னை சுடும் என்பது இதுதானோ என மனதிற்குள் அழுதான் பச்சை. மனைவியின் விடாது ஒப்பாரியாய் ஒலித்த அழுக்குரல் கேட்ட பச்சையப்பனுக்கு அப்பொழுது தோன்றியது ஒன்றே ஒன்றுதான். என்ன தவறான காரியம் செய்ய இருந்தோம்? இதுவே வேறு ஒருவரின் பணமாக இருந்திருந்தால் பணத்துக்குரியவரின் வீட்டிலும் இதுபோல் அழுக்குரல் தானே ஒலித்திருக்கும். கார் நமது நேர்மையை சோதித்து பார்த்ததோ என எண்ணி தனது தவறான செயலால் வெக்கி தலை குனிந்தான் பச்சையப்பன்.